நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு சமுத்திரத்தின் ஆழத்துல, கடல் ஆழத்துல தேவன் போட்டு விடுவார். ஆண்டவர் பாருங்க ரொம்ப அழகா சொல்றாரு. ஏன் கடல் ஆழம்? மலைகளை அளந்து பார்த்துருவானுங்க. திஸ் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன். எவரெஸ்ட் தான் மிகவும் உயரமான மலை என்று சொல்லிட முடியும், ஆமா இல்லையா? ஆனால் கடலை இது வரைக்கும் எந்த மனுஷனும் அளந்து பார்க்க முடியல. ஏன்னா அது ஆழம் போய்கிட்டே இருக்குது. அவங்களால குத்து மதிப்பா இந்த ஓஷன் இப்படி இருக்கும், அந்த ஓஷன் இப்படி இருக்கும், ஆனால் அதுக்கு மேலே போகிறது எஸ்டிமேஷன் இப்படி பார்த்தாலும் எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டாங்க. இப்போ சயின்டிஸ்ட் த மோஸ்ட் டீப்பஸ்ட் சீனா அவனுக்கு எதை கண்டுபிடிச்சிருக்காருங்க அதை தான் சொல்ல முடியும். ஆனால் இன்னும் அதிகமாக போயிட்டு இருக்கு உள்ளுக்கு. பைபிளில் எழுதப்பட்டிருக்குது, ஆண்டவர் உங்கள் பாவத்தை எடுத்து கடல் ஆழத்தில் போற்றுவார். கடல்ல போன கடல் ஆழத்துல. ஓகே, நம்மளுக்கு தெரியும் ஏதோ ஒரு கப்பல் செஞ்சு டைட்டானிக் கப்பலை தேடி போனானுங்க, நாம இருக்குதா? கடல் கீழே போய் வெடிச்சிருச்சு. ஏன் வெடிச்சிச்சு? கடல் கீழே போக போக ஆழமா போக போக அங்கே அந்த ப்ரெஷர் தாங்க முடியாது. நீங்க உள்ளுக்கு விழுந்தீங்கன்னா கண்ணு மூளை வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு இந்த தண்ணியோட அழுத்தம் இருக்கும். அதோட ப்ரெஷர் ரொம்ப ஹாயா இருக்கும், ஆமாமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு அழுத்தம் இருக்கும். அந்த கப்பல் கூட பட்டுன்னு உள்ளுக்கு வெடிச்சிருச்சு. உள்ளுக்கே அப்படியே ஒன்றும் இல்லாமல் போச்சு. அவனுக்கு காமிச்சானுங்க எப்படி அப்படியே அரைச்சி ஒன்றுமே இல்லாத அந்த மாதிரி ஆச்சு. ஆண்டவர் சொல்றார், உங்கள் பாவத்தை எதையாவது கண்டுபிடிக்க முடிச்சு அவனுங்கனால ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி உங்கள் பாவத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அழிச்சு போடுவார். திஸ் இஸ் ஹவ் காட் forgives your sin. இப்படி தான் கர்த்தர் ஒன்றை மன்னிக்கிறார். இப்படிதான் உங்கள் பாவங்கள் ஒண்ணுமே இல்லாமல் போகுது. கர்த்தர் பாவத்தை எடுத்து போடணும். எப்படி எடுத்து போடுவார்? பாவ மன்னிப்பு மூலமா தான் எடுத்து போட முடியும். When you receive the forgiveness of God, your sins will be removed from you. தாவீது சொல்றான், என் அக்கிரமத்தை எடுத்து நீங்கி விடும்படி எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்றான். அதை எடுத்து போட்டே ஆகணும். ஹல்லேலூயா. அது உங்களோட இருந்துச்சுன்னா நீங்க அதே பாவியா இருப்பீங்க, சாபத்தையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆனால் நம்ம கர்த்தர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் மன்னிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்ன எழுதப்பட்டிருக்கு? 1 யோவான்ல எழுதப்பட்டிருக்குது, நீங்க பாவ மன்னிப்பு கேட்டால் உங்களை மன்னிக்க உண்மை உள்ளவராக இருக்கார். He is faithful to forgive. அவர் ரத்தத்தை மறுதலிக்க முடியாது. அவர் ரத்தத்துக்கு நீங்க வேலை கொடுக்கும் பொழுது அந்த ரத்தம் செயல்படும். இயேசுவின் ரத்தம் முடிஞ்ச கதை இல்லை. ஓகே, the blood of Jesus is not a past story, is a present story. அது இன்னமும் செயல்படுது, இன்னமும் இந்த ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசுது. அப்ப தேவனை அறிந்தவர்களுக்கு தெரியும் அவங்களுடைய தேவன் யாரு, மன்னிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி.